இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த கவர்ன் ஆஃப் த டே. And today is 27th November 2024. It's a Wednesday. God is good. காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதில் சந்தோஷம். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது 1 கொரிந்தியர் 8:8. 1 Corinthians chapter 8 verse 8. But food does not command us to God. For neither if we are eat or we are the better, nor if we do not eat or we are the worse. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலே புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. சாப்பாட்டின் மூலம் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. உணவின் மூலம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியாது. சிலர் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா தீட்டு, இதை சாப்பிட்டா கடவுள் விரும்புறதில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. யூதர்களுக்கு நிறைய கட்டுமானம் இருக்கிறது, கட்டுப்பாடு உண்டு. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது. படைச்சதை சாப்பிடக்கூடாது, சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது எல்லாம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். இப்போ இங்கே பவுல் இங்கே என்ன சொல்கிறாரு? சாப்பாடு நம்மளை கடவுளுடைய தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றாது. இதை சாப்பிட்றதுனால, இதை சாப்பிடாம நான் ஒதுக்கிட்டா நான் கடவுளுக்கு விருப்பமானதை செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீங்க. அதை சாப்பிட்றதுனாலையோ சாப்பிடாம இருக்கிறதுனாலையோ நமக்கு ஒன்றும் வராது, கிடைக்காது. அப்படின்னா என்ன சொல்றாரு அருமையானவர்களே? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வெஜிடேரியன், நான்வெஜ்ஜி, இது உங்கள் உடலுக்கு உகந்ததாக இருக்கலாம். இதன் மூலம் நீங்கள் கடவுளை பிரியப்படுத்த முடியாது. இந்த வசனம் நல்லா படிச்சு பாருங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் கர்த்தரை மகிழ்ச்சி படுத்துகிறேன் இல்லை. சாப்பாடு ஒரு நாளும் உங்களை தேவனண்டை கொண்டு போகாது. சாப்பாடுடைய கட்டுப்பாடு, புரியுதுங்களா? சாப்பாடுடைய கட்டுப்பாடு அது உங்களையும் தேவனையும் இணைப்பதற்கு. சாப்பாடு ஒரு நாளும் அது காரணமாக இருக்காது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. கடவுளுக்கு பிரியமானவர்களாக உணவு நம்மை செய்யாது. சரிங்களா? அதனால சாப்பாட்டுக்கு முதலெடுத்து கொடுத்துட்டு இது கடவுளுக்கு பிடிக்கும், கடவுளுக்கு பிடிக்காது இப்படியெல்லாம் நினைச்சு வாழாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்றாரு. எது ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவர் விருப்பமானது எது என்பதை உணர்ந்து அறிந்து செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போதுமானவர் இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை உணர்ந்து புரிந்து அதில் இருக்கிற உண்மைகளை, ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை எதன் மூலம் பிரியப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Help your people to know in what way we can please you. ஆமாண்டவரே, இரக்கம் காட்டுங்க. உண்மை அறிந்து கொண்டு உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. உன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, போஜனம் கடவுளை பிரியப்படுத்தாது. உணவு, சாப்பாடு never please God. Take care and God bless.